அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். குறுக்குத்துறை முருகர். இதுக்கு முந்தைய காணொலியில் குறுக்குத்துறை முருகர் பற்றி ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வந்து இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். தாமிரபரணி ஆற்றம் கரையில் எப்படி முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இது உண்மையிலே கண்கொள்ளா காட்சி. இப்போது தண்ணி கம்மியாக இருக்கிற டைம்லேயே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் தண்ணி அதிகமாக போகிற நேரத்தில் ரொம்ப உணர்வுபூர்வமாக முருகர் நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த சத்தமே அப்படின்னாரு. இந்த நதியோட சத்தம் வந்து அந்த கோயில் உள்ளே கேட்குதுங்க. அது வந்து உண்மையிலே பெரிய ஆச்சரியம். காரணம் இல்லாமல் முருகப்பெருமான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்க மாட்டான்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி திருநெல்வேலி காலை கிளம்பி வரப்போ குறுக்குத்துறை முருகர் எதுக்கு நம்ம வர வச்சிருக்காரு, எதுக்கு கூப்பிட்றாருன்னு யோசிச்சிட்டே வந்தால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான பதில் கிடச்சிது. திருச்செந்தூரில் முருகர் அழைக்கிறார் நிகழ்ச்சியில் வந்து எனக்கு ஒரு வேல் கொடுத்தாங்க. அந்த வேல் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய வேல். அந்த வேலை வந்து நான் ஒரு 3 முருகர் கோயில் எழுதி போட்டு எந்த கோயிலுக்கு வருதோ அந்த முருகர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு வந்து எடுத்து வச்சேன். அப்போது இந்த குறுக்குத்துறை கோயிலேருந்து ஆனந்த் பட்டர்னு ஐயா வந்து எனக்கு கூப்பிட்டுருக்காரு. நான் அப்போ அவர்கிட்ட வந்து சொன்னேன். அவர் கேட்டார், இந்த கோயிலுக்கு கொடுங்க அந்த வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு போல இருக்கு. நான் சொன்னேன், ஐயா முருகர் வந்து யாருக்கு கொடுக்க சொல்கிறேன் அவங்களுக்கு தான் வந்து கொடுப்பேன். முருகர் கண்டிப்பாக உத்தரவு கொடுத்தாருன்னா கொடுக்குறேன்னு சொல்லி அப்போ சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வட திருச்செந்தூர்னு சொல்லி சென்னையில் அந்த கோயிலில் வந்து அந்த வேல் கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி முருகப்பெருமான் நீங்கள் வர வச்சு முருகரையும் அற்புதமாக தரிசனம் காட்ட வச்சு திருச்செந்தூர் முருகர் அழைக்கிற நிகழ்ச்சியில் எனக்கு எந்த வேல் கொடுத்தாங்களோ அதே வேலை அதே சைஸில் வந்து நம்ம குறுக்குத்துறை முருகருக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றுவார். உண்மையிலே இந்த கோயில் வந்து பாதாள புவனேஸ்வர் கோயில் இமயமலையில் நான் சென்ற வருடம் போய் காணொலி பதிவு பண்ணியிருப்பேன். அந்த குகைக்குள்ளே இறங்கி போகும்போது என்ன உணர்வு இருந்துச்சோ அதே உணர்வு இந்த இடத்துல கருவறைக்கு பின்னாடி உண்மையிலே வந்து ஒரு பெரிய அதிசயத்தை வந்து உணர்த்தினார் முருகப்பெருமான். இந்த கோவிலுக்கும் திருச்செந்தூருக்குள்ள ஒரு 2 தொடர்புகள், முக்கியமான தொடர்பு சொன்ன பல தொடர்புகள் இருக்குது. 2 தொடர்புகள் மட்டும் நான் பதிவு செய்கிறேன். முதல் விஷயம் வந்து இங்கே நதி மேலே இருக்குது, தாமிரபரணி ஆறு மேலே இருக்குது, முருகர் கீழே இருக்கார். நம்ம ஏறி இறங்கி பார்த்துட்டு வராமல் இருக்கும். அதே மாதிரி தான் திருச்செந்தூர்லேயும் கடல் மேலே இருக்கும், முருகப்பெருமான் உள்ளே இருப்பார். அதே சமயத்தில் திருச்செந்தூரில் வந்து முருகப்பெருமானுக்கு பின்னாடி வந்து பஞ்சலிங்கம் இருக்கும். அந்த பஞ்சலிங்கம் வந்து எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்றது வந்து போகிற எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் பஞ்சலிங்கம் இருக்குது. ஆனால் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இங்கே பார்வதி தேவியோடு இருக்கிற அந்த பஞ்சலிங்கம். அதுக்கப்புறம் ஆனந்த் பட்டர் ஐயா சொல்லி அவர் கூட்டு போய் காட்டினப்போ தான் நான் மெய்சிலிருத்து போனால். நான் அதை வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேன், விரைவில் பதிவு செய்கிறேன். இன்னொரு இந்த காணொலி மூலியமாக ஒரு தாழ்மையான வேண்டுகோள், என்னுடைய முருகர் ஆராய்ச்சியில் முருகப்பெருமான் எந்தெந்த கோயிலில் எனக்கு கூட்டு போகிறோரோ அங்கெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை வந்து நான் கவனிச்சுட்டு வரேன். அதில் ஒன்று தான் முக்கியமான விஷயம், கும்பாபிஷேகம். இது வரைக்கும் என்னோட முருகர் ஆராய்ச்சிக்காக நான் போன எல்லா கோயிலுமே நான் போகிறப்போ பாலாலயம் நடந்துட்டுருக்கோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கும்பாபிஷேகம். அதே மாதிரி தான் இப்போ குறுக்குத்துறை முருகரும் பாலாலயம் பண்ணி கும்பாபிஷேக பணிகள் வந்து நடைபெற்றுக்கிறதா சொன்னாங்க. திருநெல்வேலியில் இருக்கிற முருகர் சொந்தங்கள் நீங்கள் நேரடியாக யார் மூலியமாகவும் இல்லாமல் நேரடியாக கோவிலுக்கே வந்து இந்த உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை வந்து செஞ்சு கொடுங்க. உண்மையிலே இந்த கோவில் அற்புதம். நான் வந்து இன்னும் நிறைய காணொலிகள் வந்து பதிவு செய்கிறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் பார்க்க போகிற கோவிலும் திருச்செந்தூருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கோவில். இந்த கோவில் வந்து தாய் வீடு அப்படின்னு சொன்னால் அது டிட்டோ திருச்செந்தூருக்கு சமமான ஒரு கோவில் தான். அந்த கோவில் பற்றி நான் விரைவில் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.